ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கான வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்மூத்தி ரிச் பார்த்தீங்கன்னா ஃபைபர், ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 எல்லா விதமான சத்துக்கள் இருக்குதுங்க. மார்னிங்கில் வந்து கண்டிப்பாக பிஸியாக இருப்பீங்க. அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேங்க. அதாவது சாதாரண ஓட்ஸ் கிடையாதுங்க, ரோல்டு ஓட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஒமேகா 3 எல்லா விதமான சத்துக்களும் இருக்குதுங்க. இது கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தியில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து தண்ணி ஊற்றி வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஏன் ஊற வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் பைட்டிக் ஆசிடுங்கிற ஒரு அமில சத்து இருக்குதுங்க. இது நம்மளுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூவை வந்து ஏற்படுத்தும். அதனால் ஊற வச்சதுக்கப்புறம் தான் வந்து எந்த ஒரு ஸ்மூத்தியும் செய்யணும், ஓட்ஸை வந்து பயன்படுத்தணுங்க. இப்போ வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 முந்திரி எடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்து இனிப்பு சேர்த்துக்கிறோங்க. இதே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த முந்திரியில் பார்த்தீங்கன்னா ஹை ஃபேட்ஸ் இருக்குது. டேட்ஸில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குதுங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து ஊற வைத்த ஓட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கிட்டாச்சுங்க. இதில் வந்து நம்ம ஊற வைத்த பேரிச்சம்பழம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஊற வைத்த முந்திரி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரோட்டீன், ஃபைபர் ப்ளஸ் ஒமேகா 3 எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்குது. ஸோ மார்னிங்லேயே நமக்கு ஹெல்த்தியான ஒரு ரிச் ப்ரோட்டீன் கிடைக்குதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒமேகா ரிச் ப்ளஸ் ப்ரோட்டீன் ரிச்சுங்க. சின்னமான் ஸ்டிக்ஸ் இதை நம்ம வாசத்துக்காக பயன்படுத்துகிறோம். கூடுதலாக பட்டைத்தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நான் இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பனானா எடுத்துக்கிறேங்க. இதை நான் வந்து இலக்கி பனானா இந்த ஃப்ளேவர் தான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இது மாதிரி வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் நான் வந்து 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ஸ்மூத்தி பதத்தில் வரணும். இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நமக்கு ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளாஸ் பவுலுக்கு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கிளாஸ் பவுலில் நமக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இது இனிப்புக்கு வேணும்னா கூட நான் ஹனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்ஸ்டடாக வந்து இனிப்பில் வந்து நாட்டு சர்க்கரை இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து ரொம்ப சத்துள்ள ஒரு இனிப்பு வகைன்னே சொல்லலாம். இதில் குறைவான இனிப்பு தான் இருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். மார்னிங்கில் வந்து பிஸியாக ரொட்டீனில் நம்ம இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானம் வரைக்கும் ஃபில்லிங்காக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எக்லெஸ், அதாவது முட்டையே சிக்கப்படாமல் கோதுமை மாவு, மைதா மாவு, முட்டை, வெள்ளை சர்க்கரை எதுவுமே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான கேக்குங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டிலேயே செய்யலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேங்க. அதில்னா பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து ஓல்டு ஃபேஷன்டு ரோல்டு ஓட்ஸ், சாதாரண ஓட்ஸ் கிடையாது, ரோல்டு ஓட்ஸ். இதில் அதிகப்படியான புரதச்சத்து உள்ளது, அதிகப்படியான ஃபைபர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதில் பைட்டேட்ஸுங்கிற ஆசிட் இருக்குது. இப்படி ஊற வைக்கிறதுனால அது வந்து ரிமூவ் பண்ணப்படுதுங்க. இதில் வந்து ஒரு 6 கேஷ்யூ நட்ஸ் வந்து 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு தனி பவுலில் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க. ஊறிடுச்சு பாருங்கள், ஓட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. 15 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள வாட்டரை கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஊற வச்சு தான் வந்து இந்த கேக் செய்யணும். இந்த தண்ணி வடிகட்டுறதுனால நமக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் பிரச்சனைலாம் வந்து வரவே வராது. கண்டிப்பாக ஊற வச்சு ரோட்டை ஓட்ஸை செய்யுங்க. இப்போ ஒரு வந்து மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஊற வைத்த ஓட்ஸு இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து ஊற வைத்த பாதாம் சேர்த்துக்கலாம், அல்லது முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி சேர்த்துருக்கிறேன். 2 பேரிச்சம்பழம், 2ஐயும் வந்து ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இனிப்புக்காக வந்து நான் ஒரு பனானா ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா கூட நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரு பனானா வந்து இது மாதிரி வந்து பீஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரா கொக்கோ பவுடர் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஜிங்க் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ரா கொக்கோ பவுடர் சேர்த்தாச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பிஞ்ச் ஆஃப் பிங்க் ஹிமாலயன் சால்ட். இதில் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 கப் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்க்கல, நீங்கள் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு கப்புக்கு வந்து நான் இது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு செராமிக் கப்பு வந்து நான் இதில் வந்து இந்த பேட்டரி சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து மேலே டார்க் சாக்லேட் சிப்ஸு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது இது இருந்தால் கண்டிப்பாக வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான கேக்குங்க. இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன்.
பாருங்கள், சூப்பரான ஒரு ஓட்ஸ் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கல, கோதுமை சேர்த்துக்கல, சக்கரை சேர்த்துக்கல. நான் குழந்தைங்களுக்குலாம் வந்து இது போல் கேக்கை வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வெயிட்லெஸ் பண்ணணுமா, கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்